வணக்கம். நான் கவிதா. இன்னைக்கு வந்து சண்டே. சண்டே எங்க வீட்ல என்ன சமையல் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ மட்டன் பிரியாணி பண்ண போறேன். மட்டன் பிரியாணி, அப்புறம் கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் வறுக்கிறதுக்காக அரிசி ஊற வச்சுருக்கேன். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வெங்காயம், தக்காளி, அதுக்கு மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 தான் பண்ண போறோம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நான் ஊற வச்சுருப்பேன். ஏன்னா நான் வந்து 2 வேளைக்கு சமைக்கிறேன். மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும். ஈவினிங் வந்து வெளில போகிறோமா, வெளில போயிட்டு வந்தவொடனே சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் மத்தியானமே சேர்த்து நான் நைட்டுக்கும் சமைச்சு வச்சுருவேன். சண்டே அப்படின்னா பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அதுலேயும் இந்த பிரியாணி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே வேலையில் முடிஞ்சிடும். தாளித்து விட்டோம்னா பிரியாணி ரெடி ஆகிடும். மற்றபடி இப்போ அதாவது சிக்கன், மட்டன் இதெல்லாம் தனியாக செய்யணும் அப்படின்னா, சாதம் வடிக்கணும், குழம்பு வைக்கணும், தொக்கு பண்ணணும், ரசம் வைக்கணும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலைகள்லாம் இருக்கும். பிரியாணின்னா ஒரே வேலை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடும். நான் வந்து எப்போவுமே இது வந்து மட்டன் பிரியாணி இல்லையா, அதனால் நான் வந்து இது எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, எல்லாமே போட்டு நல்லா தாளித்து விட்டுருவேன். பாருங்கள், எல்லா மசாலா எல்லாம் போட்டாச்சு, கறி போட்டாச்சு, நல்லா தாளிச்சிட்டு இதை அப்படியே ஒரு 3 விசில் நான் அப்படி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுவேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் வச்சுருவேன் நான். விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, அப்புறம் அரிசி போட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 விசில் வைப்பேன் நான் சாதம் நான். ஏன்னா மட்டன் வந்து நான் 2 விசில்லையே நான் வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன் நான். சாப்பாடு வந்து எனக்கு வெந்துடும். அதனால் மட்டன் ஆனால் 2 விசிலில் மட்டன் வேகாது இல்லையா, அதுக்காக நான் வந்து தனியாக அது ஒரு 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த ஓப்பன் பண்ணிவிட்டு அரிசி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தான் நான் வந்து விசில் வைப்பேன். அது வந்து 2 விசில்லையே நான் ஓப்பன் பண்ணிவிடுவேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு விசில் வரும், 2வது விசில்லையே நான் ஃபுல்லாக தம் இருக்கிற வரையும் கூட ஓப்பன் பண்ண மாட்டேன். நான் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிவிடுவேன். எனக்கு சாப்பாடு வந்து கரெக்டாக இருக்கும். சிக்கன் வந்து நாங்கள் வீட்டில் அதிகமாக சாப்பிட மாட்டோம். அதனால் சரி சிக்கன் இந்த பிரியாணி தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் சிக்கன் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள், இது வந்து நான் 2-3 விசில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அது கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டிருக்கேன். இதுதான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் நான் மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்த உடனே நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். எனக்கு சாப்பாடு கரெக்டாக வந்துடும். சிக்கன் பிரியாணிலாம் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து நம்ம தாளிக்கும் போதே பாதி வெந்துடும், 2 விசிலில் கரெக்டாக வந்துடும். ஆனால் இது மட்டன் பிரியாணி வந்து கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா வேகிறதுக்கு, அதுக்காக நான் இந்த மாதிரி நான் பண்ணுவேன். விசில் போட்டாச்சு, விசில் வந்துடும். சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. அதை ஆஃப் பண்ணிவிட்டு முட்டை கொஞ்சம் வேக வைக்கிறேன். 4 முட்டை. முட்டை சாப்பிட மாட்டோம், இருந்தாலும் சரி பசங்க கேட்பாங்கன்றதுக்காக சரி முட்டை வேக வச்சுக்கலாம் அப்படின்னு முட்டை வேக வச்சு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து எங்கள் வீட்டில் இது தான். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, முட்டை, அப்புறம் தயிர் பச்சடி. இதுதான் எங்களோட லன்ச்சு. அப்புறம் நைட்டுக்கும் இது தான். நைட்டுக்கு வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தோசையும் நைட்லேயே பண்ணி கொடுத்துருவோம். நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் தான் சாப்பிடுவோம். பசங்க நைட்டில் ஜீரணமாகாது, அது மட்டன் பிரியாணியில் ஜீரணமாகாதுன்றதுக்காக நான் பசங்களுக்கு கொடுக்க மாட்டேன். மத்தியானம் சாப்பாட்டோடு மட்டும்தான் பசங்களுக்கு. ஸ்ரீவர்ஷனுக்கு பாருங்கள், அவன் வந்து சாப்பிடவே மாட்டான். ஆனால் பிரியாணின்னு கேட்பான். ஆனால் சாப்பாடு கொடுத்தா ஒன்று கூட சாப்பிடவே மாட்டான். வச்சுட்டு விளையாடிட்டு தான் இருப்பான். எனக்குமா அப்படின்னாரு. அவருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாச்சு. ஆனால் வச்சுட்டு விளையாடிட்டு தான் இருந்தார். சுத்தமாக சாப்பிடவே இல்லை அவன்.
இதுதான் எங்கள் வீட்டோட சண்டே சமையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.